வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் பாலா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. சார், இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு அப்படி நம்ம சொல்றோம். அவங்க ஆஸ்திரேலியா என்பது எங்கூரு, பவுலிங்க பார்த்து நீ ஓடு அப்படின்றாங்க. என்னது இது? ஆல்மோஸ்ட் அன் இன்னிங்ஸ் டிஃபீட். எப்படி பாக்குறீங்க நீங்க? நம்ம ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கோம். ஆக்சுவலா இது டீம் இந்தியா தான். ஆக்சுவலா அது இந்தியா. பட் இது 5 நாள் மேட்ச் 2 நாள்ல முடிக்கிறதுனால இது இந்தியாவா இல்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவான்னு தெரியல. டெஸ்ட் மேட்ச் எல்லாமே ரெஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு. 5 நாளைக்கு சீசன் டிக்கெட் வாங்கிட்டு வரானே அவங்க அவன் கடுப்புல இருப்பான். 5 நாளைக்கு ஒரு நான் துட்டை கொடுத்து 2 நாள் நீங்க முடிச்சீங்கன்னா T20 ஆடுற மாதிரி இருக்கு. 2 டே இன்டர்நேஷனல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. எஸ். ஸோ சார், இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து இந்த மேட்ச் அப் முடிச்ச உடனே நம்ம 2 பேரும் ஒரு வீடியோ பேசுறோம், நான் கேள்வி கேட்கறேன், நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆமா, இவங்க உட்காந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்கப்பா, வீட்டுல உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி குறை மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் வந்து சொல்றாங்க. கமெண்ட்ஸ்ல கூட பார்த்தேன், குறை சொல்றாரு பாஸ்கி சார், நம்ம போய் உட்காந்தாங்களா ஆட முடியுமா, அது எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த குறை சொல்றதுங்கிறத தாண்டி RRRல ரிவ்யூ ரெமெடி ரகலையில நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நானுமே ஆர்வமா இருக்கிறேன். நீங்களும் இன்னைக்கு மட்டும் குறை சொல்ல போறீங்களா, இல்ல எதை சரி செய்யலாம்னு சொல்ல போறீங்க? இல்லையா, நான் எல்லாரையும் திட்டும் போது கூட நான் குறைய சொல்லி என்ன மாத்திக்கலாம்ன்றத நான் சொல்லியிருக்கேன். அப்படி வந்து குறை சொல்லினே இருக்கும் அப்படின்னா மக்கள் கூட நிறைய இடத்துல ஆட்சியை பத்தி குறை சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்களா, MP மந்திரி ஆயிட்டாங்களா? இல்லையே. கிரீவன்ஸ் இருக்கும்போது சொல்லதானே சொல்லுவாங்க எல்லாரும். BMW கார் வாங்குறீங்க, BMW கார் வாங்குறீங்க, ஏதோ டிஃபெக்ட் இருக்கு, இல்ல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு அதை பண்ணிருக்காங்க, அந்த கார் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போவீங்களா? 4 இயர் ஸ்லிப் ஆச்சுன்னா போய் சொல்லுவீங்கல்ல. அதை சொல்லிட்டு இருக்கோமே தவிர கன்ஸ்ட்ரக்டிவா தானே சொல்றோம். என்ன லேக்கிங்ன்றத சொல்றோமே தவிர நான் திட்டவே இல்லை யாருங்க. எனக்கு தெரியும் அந்த ப்ரெஷர் என்னன்னு, ஆடு இருக்கிறதால எனக்கு ப்ரெஷர் தெரியும். அதான் சொல்றேன், டாஸ்லயே ஒரு அப்சஷன் இருக்கு. டாஸை ஜெயிச்சுட்டா பேட்டிங் ஆடணும்னே ஆடினு இருக்கும். அது என்னன்னு எனக்கு புரியல. வை நாட் வி ட்ரை டு போல் ஃபர்ஸ்ட்ன்ற பேட்டிங்ல போயிட்டு 2 விக்கெட் விழுந்த உடனே காலி ஆயிடுது இல்ல, போயிடுது, மொராலே போயிடுது பேட்டிங் டீமுக்கு. டீம் தட் பேட்ஸ் ஃபர்ஸ்ட் வித்வுட் நோயிங் தி பிட்ச் கண்டிஷன் ஆர் தி அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். அது என்ன இப்போ அப்சஷன்? ஆஃப் லேட் டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஆடிடுமா என்ன பிச்சுன்னு தெரியாம? ஏன் இந்த வாட்டி போலிங் ஆடிக்கலாமா? அது கேட்கிறேன். போலிங் போட்டுக்கலாமே, ஓரளவுக்கு அசஸ் பண்ணலாம்ல போலிங் போட்டு. எஸ். ஸோ டாஸ் பத்தி நீங்க ஒன்று சொன்னீங்க. இதுல இருந்து எனக்கு என்ன கேட்க சொல்லுதுன்னா, ஒரு டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வந்துட்டாலே, அதுவும் இன்னைக்கு நடந்த இந்த ஆட்லைட் ஓவல் மாதிரி இடத்துல டே அண்ட் நைட் டெஸ்ட்னாலே வந்து அதை வந்துட்டு ஆஸ்திரேலியாவை நீங்க அந்த ஊர்ல தோக்கடிக்கிறதுங்கிறது கஷ்டம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதான் ஹிஸ்டரியும் சொல்லுது. ஸோ இந்தியா வந்து இந்த பிங்க் பால் டெஸ்டையோ இல்ல வந்துட்டு ஒரு டே அண்ட் நைட் டெஸ்டையோ ஆடி பழகணும், அதையும் கொஞ்சம் நம்மளோட ஐடியால வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லுங்க. இல்லையா, பிஃபோர் தி மேட்ச் வார்ம் அப் மேட்ச் அதெல்லாம் இருக்கும். அவங்க விக்கெட்ஸ்ல போயிட்டு அந்த பிச்சஸ்ல ஆடிருக்கோம். அதனால இல்ல, டெக்னிக்கலி ஒரு விஷயம் எனக்கு புரியாத விஷயம் புதிரா இருக்கு. இஃப் விக்ரம் ராத்தோர் or whoever is the batting coach can clarify it to me, I'll tell him hats off. இப்போ என்ன ஆகுது, இந்த பேட்டிங் ஸ்லோ மோஷன்ல அவுட் ஆகுறதுலாம் பாக்குறீங்கல்ல, ஸ்ட்ரெயிட் வியூல பாக்குறீங்க, ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறாங்க அவுட் ஆகுது. அப்படி எட்ஜ் எடுத்து ஸ்லிப், எட்ஜ் எடுத்து கேட்ச் பார்த்துனே இருக்கும். சைட்ல ஷார்ட் லெக் ஆங்கிள் ஒரு ஸ்கொயர் லெக் அம்பையர் ஆங்கிள் அதை காட்டும்போது சைட்ல காட்டுருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் எல்லா பேட்டர்ஸுக்கும் எந்த ஃபுட் நவுறுதுன்னு பாருங்க நீங்க முதல்ல. எக்ஸப்டிங் அஸ்வின் அண்ட் ப்ராபப்லி லிட்டில் பிட் ஆஃப் KL ராகுல், இவங்க 2 பேர் தவிர எந்த ஃபுட் முதல்ல மூவ் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. லெஃப்ட் ஃபுட் எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கிறாங்க எப்பயுமே. அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்ல நான் கவர் டிரைவ் ஆடுறதுக்கு ரெடி இல்ல, ஆர் ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆர் ஆஃப் தி டாஸ் மிட் விக்கெட்ல ஃபிளிக் ஆகிறதுக்கு நான் ரெடின்னு கால் எடுத்து வைக்கிறாங்க. அது எங்க பண்ண முடியும்? இந்தியன் விக்கெட்ஸ்ல பண்ணலாம், இந்தியன் பிச்சஸ்ல. ஏன்னா முட்டிக்கு மேல பால் வரப்போறது இல்லை, நீங்க வாழ்க்கை அப்புறம் ஆடினே இருக்கலாம் அதே மாதிரி. ஆனா அவங்களுக்கு டீம் மீட்டிங்ல என்ன இருக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ஒரு கவர் டிரைவ் ஒரு ஃபிளிக் ஆஃப் த டோஸ்க்கு போடக்கூடாது யார் போட்டாலும். அப்படி போட்டா அந்த பால் ஸ்விங்கிங் பால் ஆகணும், ஆடும்போது வேற பக்கத்துல போயிடணும் பால். இவர் போடுற மாதிரி, நம்ம மிச்சல் ஸ்டாக் போடுற மாதிரி க்ளோஸ் பாலா இருக்கும். ஆட போனீங்கன்னா ஒன்னு யாருக்கரா இருக்கும், இல்ல பால் மூவ் ஆகும் அந்த மாதிரி. பட் அதர் தென் தட் ஸ்விங் ஆகாம ஃபாஸ்டா போடுறீங்கன்னா 99 out of 100 balls pitch short or on good length aimed at the rib cage. நீங்க பாருங்க சைட் லைன் பாருங்க, எல்லா பாலும் ஷார்ட் பால் கமிங் ஆன் டு த வெயிஸ்ட். நம்ம என்ன பண்றோம், அத்தனை பேரும் காலத்துக்கு ஃப்ரண்ட்ல வைக்கிறோம் லெஃப்ட் ஃபுட். என்ன ஆடுவீங்க நீங்க? விராட் கோலி கவர் டிரைவ்க்கு எவ்வளவு ஃபேமஸ், எவ்வளவு கவர் டிரைவ் ஆட விட்டாங்க விராட் கோலியை. கவர்ஸ்ல என்ன பிரமாதம் ஆடுவார், ஆட விட்டாங்களா பாத்தீங்களா? ஸோ கிளியரா ஸ்டடி பண்ணிட்டாங்க. இவங்க இந்தியன் பிச்சர்ஸ் மாதிரியே காலை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வராங்க. ஸோ போடு,
நேர இங்க சிவம் டுபேக்கு போடுறது இல்ல, அந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. நீங்க எந்த கிரிக்கெட்டர் வந்து கவாஸ்கர், விஸ்வநாத், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இல்ல விவிஎஸ் லட்சுமண், டிராவிட் மாதிரி கம்ப்ளீட்லி ஆன் த பேக் ஃபுட் போய் அப்படி க்ளோஸ் டு த பாடி டிஃபென்ஸ் ஆடி ஏரியா பாத்தீங்களா? இல்ல. சோ அதனால சொல்றேன், அத ஒரு பேட்டிங் கோச் வந்து தயவுசெய்து ஃப்ரண்ட்ல போய் கமிட் பண்ணிக்காதீங்க. பிளஸ் டைட்டா வேற பேட்டை பிடிச்சிங்கன்னா சீரின் போய் நேரம் ஸ்லிப்ல வந்துடும். அவங்க எல்லாம் ஸ்பில் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கேட்ச பிடிச்சிருவாங்க. சோ இந்த பேக் ஃபுட் பிளேல என்ன பிரச்சனைன்னு எனக்கு வரையும் புரியல. ஐ மே பி ராங். இஃப் ஐ எம் ப்ரூவ்ட் ராங் தட்ஸ் ஃபைன். இல்ல அங்க நீங்க அப்படிதான் ஆடி ஆகணும்னா ஓகே. இப்ப ஸ்டீவ் ஸ்மித் பாத்தீங்கன்னா நேர லாஸ்ட் பக்கம் போவார் பின்னாடி. ஃபர்ஸ்ட் இனிஷியல் மூமெண்ட். அஸ்வினுக்கு எழுதி போட்டவர் என்னன்னா பட் டெக்ஸ்ட் அமிச்சேன். கபில் தேவ் அப்புறம் என்னுடைய பேங்க்ல வந்து வி கிருஷ்ணசுவாமி தமிழ்நாடு ஓபனிங் பேட்டர் இருந்தார். அவங்க 2 பேரும் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. கிரீஸ்ல நிப்பாங்க, ஃபுல் பேஸ்ல பவுலர் டெலிவர் பண்ணும்போது பின்னாடி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு ஷிஃப்ட். அது எதுக்குன்னா ஒரு மொமெண்டம் இருக்கும் ஆடுறதுக்கு ரெடியா. பின்னாடி போயிட்டு டக்குனு ஃப்ரண்ட்ல ஆடுவாங்க. ஃப்ரண்ட்லயும் அஸ்வின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ல அதை பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. பின்னாடி போயிட்டு தூக்கி அடிச்சிருந்தாரு 2-3 4. அதனால அந்த ஆட்டிடியூட்ல தான் ஆடணும். இப்ப நம்ம நிதிஷ்குமார் சுத்தராரெல்லாம் பேசுறாங்களே தவிர அவர் தான் கரெக்டா ஆடிருக்காரு. ஃபுல் கான்பிடன்ஸ்ல ஆடிருக்காரு. டார்லிங் ஆஃப் த கிரிக்கெட் லவர்ஸ் ஆயிருக்காரு. நம்ம ஐபிஎல்ல எவ்வளவு பாராட்டணும் அவர். இன்டென்ட் பாருங்க, நீ என்ன மெரிக்கவே முடியாது, நான் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல உன்னை தூக்கி அடிப்பேன் 600, மீதி பேர் பயந்துட்டு இருக்கும் போது. ஒண்ணு அந்த ஆட்டிடியூட்ல போயிடணும். கம்ப்ளீட் ஃப்ரண்ட் ஃபுட், கம்ப்ளீட் பேக் ஃபுட். ரோஹித் சர்மாவும் ஃப்ரம் த கிரீஸ்ல இருந்து ஆடுறாரு. பேக்கா ஃப்ரண்டானே தெரியல. அப்படி ஆடும்போது இந்த மாதிரி பிட்ச்ல வேலையே ஆகுது. தான் விஷயம். சார் இப்போ நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதாவது வந்து இந்த ஸ்காட் பொலாண்ட் மாதிரி சில பவுலர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ போடுறாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்துட்டு அவ்வளவுதான், இந்த லென்த்ல குட் லென்த்ல தான் வருது, இது நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடிடலாம், நம்ம ஆளுங்க முன்னாடி கால வைக்கிறாங்க, பட் இட் ஹேஸ் தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அதனால வந்து அது ஒரு பேக் ஆஃப் த ஃபுட்ல போறதுக்குள்ளே இவங்க அவுட் ஆயிடுறாங்க. சோ அப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கக்கூடிய பிச்சர்ஸ்லாம் நம்ம இந்தியால கிடையாது அப்படின்றத தாண்டி நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்கல்ல மேட்ச் ஸ்டிமுலேஷன் அதெல்லாம் பண்ணணும், அந்த மேட்ச் ஸ்டிமுலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம இந்தியால ஏன் அந்த மாதிரிலாம் பவுன்சி பிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஆடலாம் முடியாதா? அது பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அப்படின்னு கிடையாது. நமக்கு வந்து சேஃபா ஆடுறோம். சேஃபா போட்டுக்கிறது பிச்சு, டர்னிங் பிச்சு நமக்கு ஃபோர்டே டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்க கிராசி போட்டுப்பாங்க, பவுன்சி போட்டுப்பாங்க, நம்மளும் அப்படி போட்டுக்கலாம். ஆனா இப்படி ஆச்சுன்னா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் சடன் சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட். யூ ஹேவ் டு பி ரெடி. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பால் ஸ்விங் ஆகும். இப்ப இங்க நாங்க ஸ்விங்கே ஆனது இல்லை, அங்க போய் ஆட முடியாது சொல்ல முடியாது. இங்கிலாந்துல போயிட்டு ஸ்விங் ஆகும், சில வாட்டி ஆகாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் பர்த் மேட்ச்ல நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது பிச்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆச்சு. கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் அடிச்சும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆச்சு. அப்ப வந்து அந்த முதல் டேல இருந்த வேணும் இல்ல பிச்சுல அது இருந்ததுன்னா அப்பயும் அவ்வளவு ஈஸியா ஆடுக்க முடியாது. அதனால நம்ம நீங்க சொல்ற மாதிரி நீங்க எக்யூப் பண்ணிக்கணும். வி நீட் டு பிளே ஆன் பவுன்சி பிச்சஸ். பட் அந்த இடத்துல பைத்தியாத்திரம் போலர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபுல் பேச போடுவாங்க, அது டேஞ்சர். அதனால பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பவுன்சி பிச்சஸ்ல நம்ம ஆட கத்துக்காம போயிட்டு இந்த ஃப்ரண்ட்ல காலை வச்சு ஆடுற கிரிக்கெட் வேலைக்கே ஆகாது. சொல்லி சொல்லி எடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க. இப்ப திருப்பி அடுத்த மேட்ச்லயும் திருப்பி ஒரு பவுன்சி விக்கெட் வந்து பிச்சில் நம்ம ஃப்ரண்ட்ல கால் எடுத்து வச்சோம்னா இந்த ப்ராப்ளம் வரும் திருப்பி. So லாஸ்ட் 2 questions. ஸ்டார் பேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 இன்னிங்ஸ் சேர்த்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் நீங்க சொல்ற ஒரு கிளாசி பேட்ஸ்மேன், ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் பேட்ஸ்மேன். கேஎல் ராகுல் வந்துட்டு டெம்பரமெண்ட் காட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடின மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி பொறுமையா ஆடினார். அவர் தான் இந்த பிச்சை வந்து ஓரளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி பேக் ஃபுட்ல போய் ரீட் பண்ணிலாம் ஆடினாரு. பட் ஆனா அவருடைய லாங் இன்னிங்ஸ் அது போகாம அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் அந்த அதர் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அண்ட் நிதிஷ்குமார், இவங்க 2 பேருமே ஒரு அட்டாக்கிங் அவங்களுடைய வே ஆஃப் கிரிக்கெட் ஆடினாங்க. அதுவும் நிதிஷ்குமார் ஃபார் த ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஓவர்சீஸ்ல டெஸ்ட் ஆடுறாரு அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பேஸ் பவுலர்ஸ். ரிஷப் பண்ட்டும் வந்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பால் ஸ்காட் போலாண்ட இறங்கி வந்து ஒரு 4 கட்சாரு. சோ அவங்கள மாதிரி ஒரு காம்படிட்டிவ் பேட்ஸ்மேன் டீம்ல இருக்கிறது நல்லா இருக்கு. பட் ஆனா அவங்கள மாதிரியே எல்லாருமே எவ்ரி 8 டாப் 7-8 பேட்டர்ஸ்மே நாங்க அட்டாக்கிங் மோட், நாங்களும் நிதிஷ்குமார் ரெட்டி தான், நாங்களும் ரிஷப் பண்ட் தான் ஆட ட்ரை பண்ணி அவங்களுக்கு வராத கிரிக்கெட் ஆடும் போதுதான் அவுட் ஆறாங்க நிறைய பேரு. சோ எப்படி பாக்குறீங்க நிதிஷ்குமார் அண்ட் ரிஷப் பண்ட் ஆன் தி அதர் எண்ட் அடுத்தவங்க அவங்க மாதிரி ஆட ட்ரை பண்றாங்க? நிதிஷ்குமார் ஹேட்ஸ் ஆஃப், ரிஷப் பண்ட் ஹேட்ஸ் ஆஃப். அவர் செகண்ட் லைஃப்ல வந்துட்டு இப்படி ஆடுறதுலாம் நம்ம வந்து காலில் நமஸ்காரம் பண்ணிடணும். வேற லெவல்ல நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னா நிதிஷ்குமார் ஆட்டிடியூட் T20 வில் பி தி கிங். ஷார்ட்லி எல்லா ஃபார்மேட்லயும் பிரமாதமா ஆட அவுட்டே கிடையாது. ஐபிஎல்ல இருந்து நான் பெரிய ஃபேன் அவருக்கு. ஆனா இந்த அக்ரெசிவ் ஆடுற மோட தான் பேஸ் பால்னு சொல்றாங்க இங்கிலீஷ் டெக்னிக். அவங்க இங்கிலீஷ் பிளேயர் சொன்னாங்கல்ல. பட் அந்த ஆட்டிடியூட்ல ஆடுறது ஒரு டெஸ்ட் மேட்ச் ரஞ்சி டிராஃபி மாதிரி 3 நாளைக்கு தான் அது ஓகே. இப்போ டெபிசிட் நமக்கு 40 ரன் தான் 50 ரன் தான் இருக்குச்சு. குறுக்க போந்து ஒரு 60 ரன் டபால் டிபில் அடிச்சீங்கன்னா அது பெனிஃபிஷியலா இருக்கும். பட் யூ ஹேவ் டு சஸ்டெயின் ஃபார் 5 days.
அண்ட் அவங்க நம்ம இருக்கிற டெபிசிட் வேற பினாமினலா 200-300 இருக்கும்போது இதை நீங்க ஆட முடியாது. ஏன்னா இது சான்சி, எப்ப வேணா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஎல் ராகுல் சொன்னீங்க, அஸ்வின், 2 பேருமே நல்ல பேட்டர்ஸ் தான். ஆனா ஆஃப் லேட் கேஎல் ராகுல் டவுன் த லெக் சைடு ஹுக்கு, டவுன் த லெக் சைடு கிளான்ஸ், அதுல அவுட் ஆயின்னு இருக்காரு. ஸோ அதை ரீட் பண்றாங்க. ஆன் த லெக் சைடு போட்டு அவர் ஆட போறாரு, டெஸ்ட் மேட்ச் மாதிரி விடுறது இல்லை, டவுன் அவுட் சைட் லெக்ஷன் ஆட போறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அஸ்வினை வந்து பவுன்சர் போட்டு போட்டு கமின்ஸ் டெம்ப் பண்ணி அந்த ஹுக் ஆடுறதுக்கு கடைசியில ஒன்னு வந்து கிளவுல பிரஷ் பண்ணின்னு போயிடுச்சு. ஸோ அதான் அதுக்காக நம்ம வந்து கேமை டெஃபினட்டாவே மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய வெல் லெஃப்ட் விடுறது, பாலை நிறைய வாட்டி அப்சர்வ் பண்றது, அது பண்ண வேண்டி இருக்கு. அது அதான் மெயினா பேக் ஃபுட்ல கிரிக்கெட் ஆடணும் பாஸ், இல்லைன்னா பவுன்ஸ் விக்கெட்ஸ் ஆட முடியாது. சார் லாஸ்ட் கொஸ்டின், நம்மளுடைய இந்தியன் பவுலர்ஸ், ஸோ அவங்களுடைய பவுலர்ஸ் வந்து நம்மள ஒரு 180க்குலாம் ஆல் அவுட் ஆக்கும்போது நம்ம அவங்களை அட்லீஸ்ட் ஒரு 200க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரியே நம்மளும் பவுலிங்ல இன்னும் சூப்பரா போட்டிருந்து அவங்கள வந்து கண்டெயின் பண்ணியிருந்தா அது முடிச்சிருக்கும். பட் ஆனா நம்ம விளையாடுற அளவுக்கு அக்ரெசிவா அவங்களோட ஓன் பிட்ச்ல ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனே விளையாடல. அவங்களுக்கு தெரியும் இந்த பிட்ச்லாம் ஒன்ன மாதிரி நீ நினைக்கிற மாதிரிலாம் அக்ரெசிவாலாம் ஆட முடியாதுப்பான்னு சொல்லி ரொம்ப பொறுமையா கால்குலேட்டிவா ஆடினாங்க. அந்த நேத்தன் மெக்ஸ்வீனிங்கிறவரும் மார்னஸ் லபுஷானே 2 பேருமே இருக்கட்டும், அவங்க 2 பேரும் போட்ட அந்த பார்ட்னர்ஷிப்ல தான் அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க மேட்ச். அப்படி கையில எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த மேட்ச் அவங்க. சோ அந்த இடத்துல தான் இந்தியன் பவுலர்ஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிட்ச்ல எந்த அளவுக்கு வந்து பேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னீங்க, பவுலர்ஸ் என்ன பண்ணிருக்கலாம்? ஐ டாக் அபவுட் 2 things. நீங்க சொன்ன ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் குவாலிட்டியும், இன்னொன்னு கேப்டன்சி. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஆஃப் கலரா இருந்தார் இந்த மேட்ச்ல மட்டும். எப்போன்னா அந்த கடைசி லாஸ்ட் ஓவர் செகண்ட் டே நினைக்கிறேன் அஸ்வினை கொண்டு வந்தார். செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் பால் ஓவர் ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன் கடைசி ஓவர் தான் அஸ்வினை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு என்ன பண்ணிட்டாங்க, சிராஜும் ஹர்ஷித் ராணாவையும் போட்டு அப்ப பிரஷர் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. பும்ரா போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. திடீர்னு அஸ்வினுக்கும் போலிங் கொடுக்காம இவரும் பும்ராவையும் கொண்டுறாம ராணா, நம்ம நிதிஷ்குமார், சிராஜ் எல்லாம் போட்டு நார்மல் நெட் பிராக்டிஸ்ல இந்த த்ரோ டவுன் சொன்னாங்க, கட்டையால பால ஃபாஸ்டா போடுவாங்க, அந்த மாதிரி போட்டு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பிரஷர் ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அது என்ன கேப்டன்சி எனக்கு புரியல. அஸ்வின் வாஸ் கிவன் தி லாஸ்ட் ஓவர். என்னது அஸ்வின் கேர் பண்ணணும்னு எடுத்துட்டு கட்சி ஓவர் பண்றதுல என்ன பாயிண்ட் இருக்கு? அது அங்க விட்டோம் கிரிப் மேட்ச், அந்த இடத்துல விட்டுட்டோம் கிரிப்பை. அண்ட் இது வந்து கேப்டன்சி ஃபேக்டர் நான் சொல்றேன். போலிங் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பும்ரா அமங் த ஃபாஸ்ட் போலர்ஸ், பும்ராக்கும் மீதி போலர்ஸ்க்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்டாண்டர்ட்ல. பிச்சு ஹெல்ப் பண்ணாதான் நாங்க நல்லா போடுவோம், மீதி பேர் போட்டுருக்காங்க. ஸோ பும்ராக்கு கொஞ்சம் க்ளோஸா காம்படிட்டிவா குவாலிட்டியில இருக்கிறது ஷமி ஒண்டிதான். ஷமி டீம்ல இல்ல. ஷமியால தான் ரொம்ப அக்யூரேட்டா சீம்ல போட முடியும். இவரு வந்து தேங்காய் ஓட்டிக்கிறாரு. சிராஜ் தேங்காய் ஓடிச்சுன்னு இருக்காரு. கண்ணாப்பண்ணன் கோபமா தேங்காய் வச்சுட்டு கோபமா திட்டின்னு இருக்காரு. அந்த பக்கம் அவர் திட்டுறாரு, டிராவிஸ் ஹெட் இவர் திட்டுறாரு. திட்டத்துல என்ன அவார்டு, மேன் ஆஃப் த மேட்ச், பெஸ்ட் வாய்ஸ் நான் கொடுக்க போறாங்க, பெஸ்ட் போலிங் தான் கொடுக்குவாங்க. இதே கோவப்படுறதுல தப்பு இல்லை. நம்ம ஜெயிச்சு அப்படி திருப்பி வரோம் ஃபைட் பேக், அந்த இடத்துல கோவப்படலாம். கையை விட்டு மேட்ச் போய் பொலன்னு பொழந்து செஞ்சுரி அடிச்சாச்சு. இந்த கோவத்தை ஏன் கேச்சிங்ல காட்டல? அஸ்வின் பால்ல ஒரு பிஃபோர் த செஞ்சுரி டிராவிஸ் ஹெட் ஒரு ஷாட் அடிச்சு கேட்ச் வந்தது இல்ல. அதுல என்னன்னா பால் இப்படி போகுதுன்னா இவர் வந்து பேரலா அப்படியே போயின்னு இருக்காரு. நான் பாலை ஜெயிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் போயிடுவேன் பவுண்டரி தாண்டிட்டு. இவரே இப்படி வரவரு இப்ப குறை சொல்றேன்னு சொல்றேன். ஏன்னா ஹை கேட்ச்ல இப்படி பால் வருதுன்னா இப்படி வரணும், டுவர்ட்ஸ் த பால் வரணும். ஓடும் போது டுவர்ட்ஸ் த பால். அஸ்வினே நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சார், ஃபண்டாஸ்டிக் கேட்ச் ஒன்று பிடிச்சார், பயங்கர 30 மீட்டர்ஸ் ஓடி பிடிச்சார்ல. சோ நம்ம ஓடும் போது பாலை மேல பார்த்துட்டு பேரலல் டு த பாலே ஓடி இருந்தோம்னா இது உங்களுக்கும் பாலுக்கும் ரேஸ் இல்லை. நீங்க பாலை இன்டர்செப்ட் பண்ணி பிடிக்கணும். கேட்ச் நம்ம கையில வராது, நம்ம தான் கேட்ச் கிட்ட போகணும். அதை பிடிச்சிருந்தா கூட மேட்ச் டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கும். ஏன்னா இப்போ டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி அடிக்கல வந்திருக்கும். பட் இப்படி நம்ம ஆடுற பேட்டிங்க்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. 5 டேஸ்ல சஸ்டெயின் ஆக முடியாது. ஏன்னா டெக்னிக்கலி ரொம்ப லேக்கிங்கா இருக்கும். டெக்னிக்கலி லாங் இன்னிங் ஆடுற அந்த கெப்பாசிட்டி ரொம்ப லேக்கிங்கா இருக்கும். ஒரு லாங் இன்னிங், ஒரு டிராவிட் மாதிரியோ ஒரு விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரி, இங்க விராட் கோலி பீக் ஃபார்ம்ல இருந்த போது அதுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ரொம்ப புஜாரா, அவங்க புஜாரா மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. லபுஷன்ல புஜாரா மாதிரி ஆட ஆரம்பிச்சாரு. 85 balls 2 not outலாம் இவர்கிட்ட தான் கத்துனாங்க. சோ சஸ்டெயின் பண்ணும் 5 days அது மைண்ட் விட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. 5 days நம்ம எங்க இருந்து ஆடுறது? டம்மால் டிபில் அடிச்சிடலாம், எப்படியாவது 4 விக்கெட்லாம் அப்படி போயிடுச்சு ஆட்டிடியூட். T20 வந்து பரபரப்பு வந்து கிரியேட் பண்ணி விட்டுச்சு, ஸ்லோ பண்ணிடுச்சு எல்லாரும் மைண்ட்லயும்.
பரபரப்பு. சோ பொறுமைக்கு இடமே இல்லாம போச்சு. த்ரூ அவுட் பேட்டிங் அண்ட் போலிங் பாக்குற பரபரப்பு தான் இருக்கு. இப்பெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் சார் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒருவேளை நம்ம வந்து பனிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வேணும்னே ஹோம்ஒர்க் எழுதாம வேணும்னே தப்பு தப்பா நம்ம ஏதாவது பண்ணோம்னா திட்டி நம்மள வீட்டுக்கு எப்பயாவது அனுப்பிச்சிடுவாங்களா, லீவ் கொடுக்கல இதுவாவது பண்ணுவாங்கன்னு யோசிப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் போய் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னா கோவத்துல பேசாம இனிமேல் டெஸ்டே ஆடாத போ அனுப்பிடுவாங்க. அப்பாடா ஜாலி, நம்ம வெறும் T20 ஆடி கோடிகளை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல பிளேயர்ஸ் வந்துட்டாங்களா என்னங்கிறது தெரியல. The interest and seriousness towards test cricket is missing. Thank you for your valuable points, sir. பாப்போம். Let's wait and watch. சொல்லுங்க சார். இன்னொரு விஷயம், ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சிலாம் ஒரு டவுட்டே கிடையாது. இந்த மேட்ச் தான் நான் சொன்னேன். அந்த முதல்ல கொஞ்சம் அப்படியே லூஸா விட்டுட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் அவங்க பார்ட்னர்ஷிப் ஃபார் தி 4th விக்கெட் அதை ஃப்ரீயா விட்டுட்டாரு. ஸோ அது ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பி தவறி கூட நம்பர் 3 நம்பர் 4 யோசிக்கவே கூடாது பாஸ். அவர் ஓப்பனிங் வந்தாதான் போலர்ஸுக்கு ப்ரெஷர் வருது. அவர் ஏன்னா வந்து ஹுக் அண்ட் புல் பிரமாதமா அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்லிப்ல ஒரு 3 ஸ்லிப் 2 கல்லி வச்சா கூட பயப்படுறாங்க ஒரு 4 4 போயிடுமோன்ட்டு. அந்த எட்ஜ் நமக்கு இருக்கு. ரோஹித் சர்மாவுடைய முகத்தை ஓப்பனிங்ல அவங்க பார்த்தாங்கன்னா. பட் ரோஹித் சர்மா நம்பர் 4 வரும்போது என்ன ஆகுது, இன்வேரியபிளி 20-2 ஆகுது நமக்கு. அதுல ரோஹித் சர்மாக்கு தான் ஜாஸ்தி டென்ஷன். அவரால் ஃப்ரீ ஆட முடியல, ஒரு பேர்டனோட வர மாதிரி இருக்கு. ஏற்கனவே கேப்டன்சி ஒரு பேர்டன் இருக்கு. பிளஸ் இதுல 2 ஏர்லி விக்கெட்ஸ் வந்து சென்று தேவை கிடையாது. அதனால இந்த டாஸ்ல வந்து சும்மா ஒரு சேஞ்ச் வின் பண்ணிட்டு போலிங் எடுத்து பார்க்கலாம், அதுல ஒரு தப்பு கிடையாது. ரோஹித் சர்மாவுடைய டவுன் ராகுலால 2 பக்கமும் மாத்திக்க முடியும். லோவர் ஆர்டர்ல பெட்டர் ஆட முடியும். ராகுல் கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தி. ரோஹித் வந்து ஓப்பனிங்கே வரதான் எனக்கு பெட்டர்னு தோணுது. பட் வி வில் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக். நம்ம இதே மாதிரி தான் 36 ஃபாலோட் ரைட் அடிலைட்ல திருப்பி 2-1 ஜெயிச்சோம் சீரீஸ். ரஹானே கேப்டன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ரைட்டு. அதுல வந்து இந்த மேட்ச்னால எதுவும் ஆயிடல. பட் இது என்னன்னா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த டெக்னிக்கல் கிளிச் வச்சு இப்படியே ஆட போறோம்னு எனக்கு தெரியல. somebody has to tell them you should also start playing of the back foot. அப்ப ஸ்டீவ் ஸ்மித் பைத்தியமா எப்போ வந்தாலும் பின்னாடி போயிடுறாரு, ஏன் போறாரு? அந்த மாதிரி ஆடும்போது பிச்சு வந்து பேட்டிங்க்கு சேலஞ்ச் இருந்தா அந்த மாதிரி ஆடுறது பெட்டர். நீங்க முன்னாடி போக முடியாது அந்த மாதிரி பவுன்சி விக்கெட்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சச்சின், விவிஎஸ் லக்ஷ்மன், டிராவிடு, புஜாரா, ரஹானேன்ற பேரோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட தப்பாவோ என் தப்பாவோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருக்குதோ அதை பார்த்துட்டு வெரி குட் சார், நல்லா ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறது. டெஸ்ட் மேட்ச கூட 4 இன்னிங்குமே ஓவர் பேசிஸ், இவ்வளவு ஓவர்ஸ் சொல்லிட்டு என்ன பெட்டரா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் 5 டேஸ்ன்றது ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்க, அடுத்த மேட்ச்ல ஃபைட் பேக் யார் பண்றா, யார் கம்பேக் கொடுக்குறா. சிராஜ் வந்துட்டு ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு டீமுக்காக ஃபைட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஓவர்ல போயிட்டு லபுஷானா கூட சண்டை போட்டேன். என்னப்பா ஃபைட் பண்றேன்னு கேக்குறாங்க. எனக்கு புரியல, இதுதானே டீமுக்காக ஃபைட் பண்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னென்ன ஃபைட்லாம் அடுத்த மேட்ச் வருது அப்படிங்கறத வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு ஸ்பெஷலா இவரை வந்து நிதிஷ்குமார் வந்துட்டு அண்ணா பேட்டிங்க்கு அவர் அவுட்டே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிற ஒரு ஆள் தான். நிறைய பேர் இப்படி ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒரு ஆள். பியூர்லி தோனி மாதிரி கான்பிடன்ஸ் தான். நீ என் காலை பார்க்காத, பேட் எங்க இருக்குன்னு பார்க்காத, பந்து எங்க போகுதுன்னு பாரு அப்படின்ற ஆங்கிள் நிதிஷ்குமார் வந்து ரொம்ப பெரிய டார்லிங் ஆயிடுவார். ஷெம ஃபேன்ஸ் அவர். இஸ் சோ கான்பிடென்ட். ஏன்னா T20ல அப்படி ஆடிட்டு டெஸ்ட்ல அவ்வளவு பிக்கப் அப்படி அடாப்ட் பண்ண முடியாது. இஸ் பிளேயிங் ஸ்ட்ரோக்ஸ், இஸ் கான்ஸ்டன்ட்லி கெட்டிங் ரன்ஸ், பட் இஸ் ஏபிள் டு ஸ்கோர் 40 or 50. அந்த சம்டைம்ஸ் லாஸ்ட் ஓவர் டு கோ 25 to win மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் ஆடுறாரு. அதுலதான் இப்ப பார்த்தாலும் பால ஸ்கை பண்ணி அவுட் ஆடுறாரு. நான் பாக்குறேன் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை தேவை. பட் அதர்வைஸ் ஹி இஸ் டாப் கிளாஸ். ரைட், thank you for your valuable points sir. அடுத்த மேட்ச்ல நான் உங்களை வந்து பார்க்கறேன். See you sir. Thank you so much. சக்சஸ் ஸ்டோரியை பேசுவோம். Thank you.